திரு ஷியாம் அவர்கள்ட்டேருந்து தொடங்குகிறேன் சார். பிரதமருடைய வருகை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணிகளுக்குள்ள ஒரு இணக்கத்தை உண்டாக்க போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகிறதுங்கிற ஒரு கேள்வி தான் பிரதானமாக இருக்குங்க சார். இப்போது பாஜக இப்போ ஏற்கனவே சிதம்பரத்தில் டிடிவி தினகரன் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது திரு எடப்பாடி சொன்னார், நாங்கள் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறோம், அவர்களோடு சில கட்சிகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற பதிலாக இருந்தது. அதுக்கு பிறகான பேட்டிகளில் டிடிவி தினகரன் குறித்து பதில் சொல்லும்போது காலம் வரும்போது தெரியும், காலம் கனியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அது எதிர்கருத்தாக இல்லாமல் ஆனால் அதற்கான ஆப்ஷனை ஓப்பனாக விட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வம் விவகாரத்தில் அது காலம் கடந்து விட்டது அப்படின்னாரு. இதுக்கடையில் பிரதமர் மோடியினுடைய தமிழ்நாடு விசிட் அப்படிங்கிறது ஒரு அரசு நிகழ்ச்சியாக மட்டுமே இருக்குன்னு பார்க்குறீங்களா, அல்லது கூட்டணிக்கும் ஒரு செய்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா? குறிப்பாக இந்த கூட்டணி ஆட்சி என்பதில் ரெண்டு பக்கமும் மாறி மாறி கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. திரு எடப்பாடி தனித்த ஆட்சின்றாரு, டிடிவி தினகரன் நேற்றைக்கு தான் இல்லை அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்குங்கிறாரு. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? பிரதமரின் திருச்சி வருகையின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில் அவரை வைத்து சந்திப்பார் என்பது இப்போதைய தகவல். தூத்துக்குடியில் ஓபிஎஸ் சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார். நீங்கள் அதை ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள். கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது, ஆனால் ஆட்சியில் பங்கு கிடையாது. இப்படியான ரெண்டு வியாக்கியானங்கள் இதில் தரப்படுகிறது. இந்த ஆட்சியில் பங்கு என்பது அது ஒரு ஃபவுண்டேஷனல் பிரின்சிபிள், அதாவது தமிழ்நாட்டில் அடிப்படையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிற ஒரு உத்தி. தேர்தலுக்கு முன்பே கூட்டணி ஆட்சியில் பங்கு என்கிற ஒரு விஷயம் எழுப்பப்பட்டால் அது திராவிட கட்சிகளுக்கு ஓப்பாக இருக்காது, அவர்களது வெற்றி வாய்ப்பை பறிக்கும். இதுதான் பொதுவான கருத்து. அப்படி என்றால் எது வெற்றி வாய்ப்பை பறிக்கும் என்பதை நம்ம பார்க்கணும். ஓட் பேஸுக்கும் ஓட் பேங்குக்கும் இடையில ஒரு நுணுக்கமான வேறுபாடு இருக்கு. ஓட் பேஸுங்கிறது பல்வேறு கொள்கைகள் அடிப்படையில் ஒரு கட்சிக்கு தொடர்ந்து ஓட்டு போடக்கூடிய ஒரு அடிப்படை. அதுக்குள்ள இருந்தா ஓட் பேங்க் கிரியேட் பண்ண முடியும். அப்போ ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்தால் அந்த கட்சி நம்மை அழித்து விடும் என்கிற அச்சம் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ உதாரணமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் கட்சி திமுகவை அழிக்கக்கூடிய வல்லமை அதற்கு இல்லை. அவங்க யூபிஏ 1 and 2 மத்திய அரசாங்கத்தில் பங்கெடுக்கும் போது அப்படியான ஒரு விஷயம் நடக்கலை. அதிமுக என்ன பிரச்சனைனா, பிஜேபியோட ஓட்டு வங்கியில் ஒரு பெரும்பகுதி அதிமுக எம்ஜிஆர் காலத்திலே இருந்து ஜெயலலிதா காலத்திலே இருந்தது. நான் குறிப்பிட்டு சொல்வது அந்த சாஃப்ட் இந்துத்துவா ஓட் பேங்க் தான். மேட்டுக்குடி மக்கள், அப்பர் மிடில் கிளாஸ், சாஃப்ட் இந்துத்துவா, இந்த மூன்றுமே ஜெயலலிதா அவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஓகே, 98 இதை மாதிரியான ஒரு கூட்டணி அமையும் போது, அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளின் போது நானும் போயஸ் கார்டனில் இருந்தேன். இதில் மைனஸ் பாயிண்ட் இருக்குமே என்று சொல்லும்போது ஜெயலலிதா அவர்கள் அதை திட்டவட்டமாக மறுத்தார்கள். இதுதான் எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்று. 99 திமுக கூட்டணி, 2001 எக்ஸ்டென்ஷன், அப்போ சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி, அது எடுபடவே இல்லை. திமுக பொற்கால ஆட்சி தொடரன்னு ஓட்டு கேட்ட பிறகு அது பெரிய தோல்வியில் முடிந்தது, நம்ம அனைவருக்கும் தெரிந்ததுதான். 2004 திருப்பி மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணி வைத்தது. உங்களுக்கு நான் அதை நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 40க்கு 40 திமுக வெற்றி பெற்றது. அப்ப என்ன ஒரு பிரச்சனை வந்தது? அதிமுக ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் ரெண்டு விஷயம். ஒன்று ஆடு மாடு கோழி பள்ளியிட தடை சட்டம், இன்னொன்று கட்டாய மதமாற்ற தடை சட்டம். இந்த ரெண்டு வரும்போது ஜெயலலிதா அம்மா இந்த இந்துத்துவ ஓட்டு வங்கி நம்மள்ட்ட அப்படியே இருக்குன்னு தான் நினைச்சாங்க. ஆனா அது இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு சங்கராச்சாரியார் கைது, அதாவது ஏப்ரல் மேல தேர்தல், நவம்பர் மாசம் ஆந்திரால தீபாவளி நடக்கும் போது சங்கராச்சாரியார் கைது. சங்கராச்சாரியார் கைது, அந்த கைது அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் அவர் விடுவிக்கப்பட்டார். ஆனாலும் அந்த கைதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களின் இந்துத்துவ ஓட்டு வங்கி பாதிக்கப்படவே இல்லை. அடுத்த தேர்தலில் அவங்க தோற்றாலும் கூட 96 சீட்டு தான் திமுக வந்தது. கிட்டத்தட்ட 63 சீட்டு வருத்தங்கள் இருந்தாலும் வாய்ப்பு வேற ஒன்றும் இல்லைங்கிற இடத்துல இருந்து அவங்க ஜெயலலிதா அவர்களுக்கே தான் வாக்களிக்கக்கூடிய இடத்துல இருந்திருப்பாங்க. என்ன காரணம்னா, அந்த அப்பர் மிடில் கிளாஸ், குறிப்பாக மேட்டுக்குடி மக்கள், பிராமணர்கள்னே வச்சுங்களேன், அப்பர் மிடில் கிளாஸ் பிராமணர்கள், அதே மாதிரியான இந்துத்துவா, சாஃப்ட் இந்துத்துவா, இவங்க எல்லாருமே அதுதான். இப்போ திமுக என்ன பண்ணுது? சாஃப்ட் இந்துத்துவா ஓட்டு வங்கியாக அவர்கள் 3000 கோயிலுக்கு குடமுழுக்கு, அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, இப்படி அவங்க முன்னிறுத்துகிறார்கள். அதாவது திமுக இந்து விரோத கட்சின்னு பிராண்டிங் பண்ணும்போது அப்படி இல்லை, நாங்கள் இந்து விரோத கட்சி இல்லை என்ற அந்த ஒரு இணக்கத்தை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறார்கள், உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். அப்போ அதிமுக ஓட்டு வங்கியிலிருந்து சாஃப்ட் இந்துத்துவா ஓட்டு வங்கியில் ஒரு பெரும்பகுதி பிஜேபிக்கும் ஒரு சிறிய பகுதி திமுகவுக்கும் போய் சேருது. இப்போ உதாரணமாக பழனிங்க, முருகன் பெரிய அளவுக்கான முருகன் தலம். இப்போ பழனியில் ஒரு ரேர் எர்த் மினரல் கிடைக்க போகுது. ஒரு சில தினங்களாக போராட்டம், என்னோட நண்பர்கள் அங்கேருந்து பேசுகிறாங்க,
ரேர் எர்த் மினரல் கிடைக்க போகுது. அதனால் பழனியை சுற்றி இருக்கிற எல்லா மலைப்பகுதிகளுக்குமா சேர்த்து ஒரு சுரங்கம் அமைக்க போகிறோம், பெரிய அளவுக்கான ஏலம் விட போகிறோம். அதான் டங்ஸ்டன் மாதிரியே அது ஒரு பிரச்சனை கிளம்பி வந்துகிட்டே இருக்கு. அப்போ பிஜேபி என்ன நிலைப்பாடு எடுக்கும், அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும், உண்மையிலேயே அது இந்துத்துவா அல்லது சாஃப்ட் இந்துத்துவாவுக்கான ஓட்டு வங்கி கிரியேட் பண்ண முடியுமா, இப்படியான பல கேள்விகள் வரும்போது மோடி அவர்களோட வருகையின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை மீட் பண்ணும்போது அவர் மென்மையாக கடந்து போகலாம். அதாவது கூட்டணி இதை பற்றி அவர் ஒன்றும் பேச மாட்டார். ஏன்னா அமித்ஷா தான் முழுக்க முழுக்க தமிழ்நாடை பற்றி அவர் கையில் தான் தமிழ்நாடு வியூகம் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டுக்குள்ள மோடி அவர்கள் போகலை அப்படின்னா அப்படியே இது கடந்து போயிடும். இல்லை மோடி அவர்களும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான், அதில் இல்லை தமிழ்நாட்டு அடுத்த ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் அப்படின்னு சொன்னாலே அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக அமையும். இல்லை, அதில் இன்னொரு அம்சமும் இருக்குது. கூட்டணி ஆட்சி இதெல்லாம் குறித்து அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அது அமித்ஷாவுடைய வேலை, அவர் பார்த்துக்கொள்வார் தேர்தல் அரசியலை. நாம் இதை மட்டும் பேசலான்னுட்டு ஓபிஎஸ் சந்திப்பு நடந்தாலே கூட அது ஒரு சிக்னலாக மாறிட வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஓபிஎஸ் சந்திப்பு நடந்தால் ஒரு சிக்னலாக மாறும் தான். ஆனால் டிடிவி அவர்கள் மீது ஆரம்பத்தில் காட்டின ஒரு பிணக்கை இப்போ சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காட்டவில்லை. கொஞ்சம் மயிலிற காலத்தான் தடவி கொடுத்த விமர்சனம் இருக்கு. ஆமாம், அப்போ அதே நிலைப்பாடு ஓபிஎஸ் அவர்களுக்கும் வரலாம் என்கிற ஒரு இயல்பான யூகம் இருக்கு. அதில் அவர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தார்ல, ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கல, எங்க கட்சி பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் எப்படிங்க பண்ண முடியுங்கிற ஒரு இடத்துல இருந்து வராரு. அது ஒரு சிக்கல் இருக்கலாம். ஆனா திரு டிடிவி தினகரன் எனக்கு கேள்வி இருக்கு சார் உங்கள்கிட்ட. என்னன்னா டிடிவி தினகரன் விவகாரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார்னு எல்லோருமே பார்க்குறப்ப கூட்டணி ஆட்சி தான் அழுத்தம் திருத்தமாக திரு டிடிவி தினகரன் சொல்லக்கூடியதனுடைய அர்த்தம் என்ன? அவர் பாஜக என்ன சொல்லுதோ அதே கருத்தை அவர் எதிரொலிக்கிறாரோ இல்லை, அதை எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? பாஜக சொல்ற கருத்தை அவர் எதிரொலிக்கிறாரு. பாஜக அந்த கோரிக்கையை வலியுறுத்தாம விட்டு அவரும் வலியுறுத்த மாட்டார். இதுல கூட்டணி ஆட்சி அல்லது ஆட்சியில் பங்குங்கிற கோரிக்கை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் திமுக கூட்டணி கட்சி உட்பட அதை தொடர்ந்து சொல்லி வருகின்றன. அது இயல்பான சாத்தியம் இல்லையானா கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்து போடும் போதே ஆட்சியில் பங்கு இத்தனை அமைச்சர்கள், உதாரணமா பாமக ஒரு அமைச்சர், பிஜேபி 2 அமைச்சர், அப்படி போட முடியாது இல்லையா? மொத்தம் இருக்கிற மந்திரி சபையில நம்ம ஆளுங்கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஒரு 4 கூட்டணி கட்சி இருக்குன்னா 4 பேருக்கும் ஆளுக்கு 30 சீட்டு 20 சீட்டு கொடுக்கலாம். 2 மந்திரி பதவி 4 மந்திரி பதவி எப்படி கொடுக்க முடியும்? அப்படி எப்படி ஒப்பந்தம் கையெழுத்து போட முடியும்? அப்ப தனி மெஜாரிட்டி வந்தா என்ன பண்ண முடியும்? தனி மெஜாரிட்டி வரும்போது அப்ப கூட்டணி ஆட்சியில பங்கு இல்லைன்னா தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டே வருகிறார். இன்னும் சொல்ல போனால் 140 சீட்ல இருந்து ஜெயலலிதா அம்மா 130 சீட் ஜெயிக்கும் போது கூட அவங்க மந்திரி பங்கு கொடுக்கல. 96 சீட்டு வாங்கின திமுகவும் பங்கு கொடுக்கல. இந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது மோடி அவர்களின் விசிட்ல நான் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டில் அமையவிருக்கிற அடுத்த ஆட்சியில் பாரதிய ஜனதா பங்கு பெறும் அப்படிங்கிற ஒரு லைனை அவர் சொன்னாரு அப்படின்னா அது கொலாப்ஸ் ஆயிரும். அதை கடந்து போயிட்டாரு அப்படின்னா திருப்பி அமித்ஷா அது சொல்லுவாரு. அமித்ஷா சொல்றதுக்கும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறதும் அது தொடர்ந்து வாடிக்கையான ஒரு விளையாட்டாக இருக்கிறது. ரைட், பேசலாம் சார். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு அக்னீஸ்வரன், இந்த பிரதமர் மோடி அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை திரு ஓபிஎஸும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அவருக்கு, ஆனால் தொகுதி சார்ந்த கோரிக்கை என்பதாக வச்சுட்டு, ஆனால் அதை பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க, தூத்துக்குடி விமான நிலையத்தில் சந்திக்க வாய்ப்பு கொடுத்தால் மகிழ்ச்சி அடைவேன் அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்கலாம் சார்? இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு பிரதமர் அவர் வர்றது தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை விட்டு இறக்கிறதுக்கு அவருடைய வருகை நம்பிக்கையூட்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பவர்கள் உண்டு. இல்லப்பா, இந்த சண்டை சச்சரவுல